ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆக்னஸ் ஸ்டைல் சேனல். நான் உங்கள் ஆக்னஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து குயின்ஸ்லாண்ட் போன வீடியோ தான் இது நான் எப்போவும் எடுத்ததுனால போஸ்ட் பண்ணவே முடியல. ஸோ ரொம்ப ஒர்க்கில் இருந்தனால இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் சளி பிடிச்சதுனால என்னால் வாய்ஸ் ரெக்கார்ட் கூட கொடுக்க முடியல. ஸோ சென்னையில் வந்துட்டு நான் இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து போனதே இல்லை. அதாவது இந்த வாட்டர் கேம்ஸு இந்த மாதிரி ரைடெலாம் இருக்குல்ல, அதுக்கு போனதே இல்லை. காலேஜ் படிக்கும்போது டூர் போனது தான், அதுவும் மூணார் ஒண்டர்லா போனேன். அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் வந்துட்டு மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் போயிருக்கிறேன். அவ்வளோதான், அந்த 2 தான் போயிருக்கேன். ஸோ சென்னையில் இந்த விஜிபி குயின்ஸ்லாண்ட் அது வந்து நான் போனதே இல்லை. சென்னைக்கு வந்து 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ தான் இன்னைக்கு தான் குயின்ஸ்லாண்ட் போனோம். ஸோ நாங்கள் வந்துட்டு காலையில் கொஞ்சம் மழை விட்டுருந்ததுனால நாங்கள் கிளம்புனோம். ஆனால் மழை விடவே இல்லை. எதுக்குடா இன்றைக்கி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி மழை எங்களுக்கு வச்சு செஞ்சிச்சு. ஸோ காலையில் நாங்கள் சீக்கிரமே கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம்தான் அப்படிங்கிறனால காலையிலே கிளம்பியாச்சு. கிளம்பி போகும்போதே சரியான மேகம், கருமேகமாக இருந்துச்சு. சரி மழை பெஞ்சிட்டு அப்புறம் நின்றுவோம் அப்படிங்கிற தைரியத்தில் நாங்கள் போனோம். காலையில் பார்க்கும்போதே மேகமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. காரில் முன்னாடி பார்க்கும்போது அது கருமேகம் அவ்வளோ அழகாக, கிளைமேட் கூட சில்லுன்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ஸோ காலையில் நாங்கள் சீக்கிரம் ஒரு 9 o'clock 9:30 அந்த மாதிரியே ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் போகும்போதே மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. லைட்டாக சாரல் போட்டுகிட்டே தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். மார்னிங் வந்துட்டு வீட்டிலே தான் இட்லி சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும். அதனால் இங்கே எதுவுமே சாப்பிடல, அப்படியே உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு நம்ம அடல்ட்டுக்கெலாம் ஒரு ஃபீஸு, சில்ட்ரன்ஸ்க்கு தனியாக ஒரு டேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க கையில் மாட்டுறது. எங்களுக்குலாம் ரெட் கலரில் இருந்துச்சு. என்னோடய தம்பி வந்து லிஸ்ட் பண்ண அவனுக்கு மட்டும் க்ரீன் கலரில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எதுக்குடா அது அவனுக்கு அது வாங்கணுங்கிற மாதிரி அவனை எந்த இதுலேயுமே ஏற்றலை. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகும்போது சின்ன பிள்ளைங்க ஒரு வேளை அதாவது நம்ம வயசில் கொஞ்சம் பெரியவங்களாக இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் உயரம் சின்னதாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் நீங்கள் ரெட் கலரே வாங்கிருங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனே நல்ல ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு, குட்டி ஃபால்ஸ், நல்லா அருவி, நல்லா தண்ணியை இது பண்ணும்போது அது பக்கத்தில் போகும்போது நம்மளுக்கு ஒரு நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த சாரல் எல்லாமே நம்மளுக்கு, ஏன்னா சுற்றி மரங்கள், எந்த ஒரு இதுவுமே இல்லை, நமக்கு ஃபுல்லாக நிம்மதியாக அந்த ஒரு நாள் அந்த இடத்துல பொழுதுபோக்குறதுக்கு நமக்கு சூப்பரான இடம். அது நல்லா மரமாக இருந்ததுனால அது சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே என்ட்ரானமே இது ஃபஸ்ட்டு இந்த ஒரு ராட்டு தான் இருந்துச்சு. நாங்கள் எங்கள் ஊர் சைடு ராட்டுன்னு தான் சொல்லுவோம், இது எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஸோ ரைடுன்னே நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போகிறது இந்த ரைடு தான் இருந்துச்சு. இது நான் ஆல்ரெடி ஒண்டர்லாவில் போயிருக்கேன். ஸோ அதனால் அந்த ஒரு இதில் நான் ஏறினேன். ஆனால் மேலே உட்காந்து நாங்கள் நார்மலாக பேசிக்கிட்டு இருந்தோம். தூரத்தில் ஆறு தெரிகிறது, மரம் தெரியுது பேசிகிட்டு திடீர்னு விட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ரைடே ரொம்ப இதாக போனதுனால அதை பற்றி பேசிக்கிட்டே அப்படியே இறங்கி வந்தோம். ஸோ அடுத்தடுத்து ரைடு போகிறதுக்காக எந்தெந்த ரைடு போகலான்னு பார்த்துட்டு வரும்போது தான் அவங்க எல்லா ரைடையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பிகாஸ் மழை பெய்யறதுனால எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் வந்துடும் அப்படிங்கிறனால அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு ராட்டு காலையில் நாங்கள் போகும்போது ஒரு ராட்டினும் கூட அவங்க ஆன் பண்ணவே இல்லை. இந்த ராட்டு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் தனியாக இந்த ஆக்டோபஸ் ஆடிட்டு இருக்கும்போது நல்ல மழை வந்துருச்சு. நான் விளையாடும்போது நல்ல மழை, நான் மழையில் தான் அந்த ராடை ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் அதுவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திரும்ப நாங்கள் இறங்கி வெளியே வரும்போது ரோலர் கோஸ்டரில் நாங்கள் வந்துட்டு அவ்வளோ ஆர்வமாக லைனில் வரிசையாக போய் நின்னா கடைசியில் இந்த மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. ஸோ அதுக்கும் போக முடியலை. ஸோ நாங்கள் இந்த நார்மலான ரைடு கூட மழையில் நனைஞ்சதுனால ஈரமாக தான் எல்லா ரைடுமே போனோம். ரொம்ப நனைஞ்சிட்டோம். ஆக்சுவலி ஒரு ராட்டில் ஆடிக்கிட்டு இருக்கும்போதே நல்லா நனைஞ்சிட்டோம். ஸோ அடுத்த ரைடு ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டே தான் போனோம். தம்பிக்கு வந்துட்டு எங்கள் கூட எதுவுமே நாங்கள் அவன் ஜாயின் பண்ண முடியல. ஸோ அவனோட சில்ட்ரன்ஸ்க்குன்னு தனியாக ஒரு இருந்துச்சு, அதில் போய் தான் என் தம்பிக்கு இது பண்ணோம். அங்கே காஃபி நாங்கள் குடித்தோம். ரொம்ப திக்காக இருந்துச்சு, ரொம்ப திக்காக இருந்துச்சு. ரொம்ப சுகர், நான் வேறு சுகர் கட் டயட்டில் இருக்கிறதுனால நான் அந்த காஃபியை சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப அது க்ரீமியாக இருந்துச்சு, கேப்பச்சினோன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தா அது வந்து மிஷினில் போட்டு கொடுக்குறாங்க. மிஷினில் போடும்போது அது ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ள உள்ள சில்ட்ரன்ஸ்குள்ள கேம் இருந்துச்சுல, அதுதான் தம்பி கூட போய் இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கேயும் அடல்ட்டுக்கும் கேம் இருந்துச்சு. ஸோ அடல்ட்டுக்கு அதுக்கப்புறம் சில்ட்ரனுக்கும் அது ரெண்டுமே சேர்த்து தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து அடல்ட் அண்ட் சில்ட்ரன் ரெண்டுமே போகலான்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஏறி உட்காந்துட்டு அதில் மியூசிக் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு படித்து அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்தோம். இவனுக்கு வந்துட்டு எங்கள் கூட பெரிய பெரிய ரைடெலாம் வரணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவன் வந்து உயரம் கம்மியாக இருக்கான் அப்படிங்கிறனால அவனுக்கு க்ரீன்
போட்டுட்டாங்களா. ஸோ அதனால் அந்த சில்ட்ரனுக்குள்ளது மட்டும்தான் இவனுக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ அதில் தான் இவனுக்கு இது பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சில்ட்ரன் பார்க்கில் தான் இந்த கார் ரைடும் இருந்துச்சு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காரில் போனதே இல்லை. ஃபஸ்ட் டைம் தான், இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டேன், தம்பி தான் ஓட்டிகிட்டு இருந்தான். ஸோ ஜாலியாக இருந்துச்சு. இது எனக்கு எப்படி பண்ணுவாங்க கூட தெரில, அதனால் நான் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டேன். ஸோ இதுதாங்க செம ரைடு. இது அப்படியே கீழே உட்காந்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நானும் சரி நார்மல் ரைடு தான் சொல்லிட்டு நான் வீடியோ கேமரா ஆன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி 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 தலைகீழே கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. ஐயோ மறக்கவே முடியாது. நான் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அப்படியே நான் வீடியோ கேமராவே ஆஃப் பண்ணிட்டேன். லைட்டாக அப்படியே சுற்றுற மாதிரி இருந்துச்சு. சுற்றி 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 அப்படியே இந்த என்ன சொல்கிறது குத்துற அப்படியே நேராக அப்படியே கூட நிப்பாட்டிட்டாங்க. உண்மையில் அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த ரைடு தான் ரொம்ப த்ரில்லாக, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்லோவாக இல்லாமல், ஏன்னா ஆல்ரெடி மழை பெஞ்சிட்டு இருந்தனால எல்லா ரைடுமே ரொம்ப ஸ்லோவாக தான் ரன் பண்ணாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுக்கப்புறம் எப்பவும் போல் இந்த ட்ராகன் தான். இது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ட்ராகன், கப்பல், அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர்லாம் தெரியாது. ஸோ இது வந்து இந்த ட்ராகன் மாதிரி அந்த வாயிலேருந்து ஒரு மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் ட்ராகன் சொல்லுவோம். ஸோ ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ஸோ அங்கே கிளைமேட்டு அப்படியே இந்த ஊட்டி கொடைக்கானல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் தான் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா மழை பெஞ்சதுனால ரைடில் ரொம்ப ஸ்லோவாக போகிறதுனால ஸோ இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே சரியான மழைங்க. நாங்கள் அப்போ தான் ரோலர் கோஸ்டருக்காக லைனில் போய் நிற்கிறோம். 20 நிமிஷம் லைனில் நிற்கிறோம். கரெக்டாக மழை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மழையில் ஒரு கிட்டத்தட்ட 1 hour கிட்ட மழையிலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி இந்த சாப்பிட்டோங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம். ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். எப்படி இருந்துச்சுன்னா ரைஸு அவிச்ச சிக்கன், அதாவது அவங்க பொரிச்சது போடலை, அவிச்சு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு அவிச்சு பெரட்டின சிக்கன். அதுக்கப்புறம் இந்த அஜினோமோட்டோ, இந்த சாஸோ எதுவுமே இல்லாமல் வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சால் எப்படி செய்வோம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு இந்த வாட்டர் ஃபால் ரைடுக்கு தான் போய்ட்டோம். இது வந்து இந்த ரைடுக்கு பேர் ஹிமாலயன் வாட்டர் ரைடு. இந்த டெம்பிள் ரன்னில் வரும்ல, அது ஒரு வாட்டர் ரைடு மாதிரி வரும்ல டெம்பிள் ரன்னில், அந்த ரைடு தான் அசல் அதே ரைடு தான் இது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து இதுக்கு தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் லைன்லேயே போயிடுச்சு. ஏன்னா அவங்க மழை பெஞ்சதுனால சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் எல்லாத்தையுமே சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு இதுலேயே அரை மணி நேரம் போயிடுச்சு. இந்த ரைடு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த வாட்டர் ஃப்ளோ பாருங்களேன், அவங்க அதுக்கே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மிஷின் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கல் தடுக்கிறதுக்கும் அதுக்கு இந்த வாட்டர் ஃப்ளோக்கு ஏற்றாப்புல கல் தடுக்கிறதுக்கும் வச்சுருக்காங்க. நான் அது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு பயப்பட வேண்டியதில்லை, தண்ணியில் விழுந்துருவோமா அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனாலும் நமக்கு பிடிச்சிக்கணும், தண்ணி போகிற ஃப்ளோலையே அந்த கல்லுலாம் வச்சுருந்தாங்க, ஒவ்வொருத்துக்கு இடிக்கிற மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் நல்லாவே இது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா ஆனால் அடியும் பட்டுச்சு. ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸாக கொண்டு கல்லில் அடிக்கும்போது நம்மளுக்கு அந்த இடுப்பு பகுதியிலலாம் ரொம்ப இடுப்பு, கால் பகுதி, தொடப்பகுதியிலலாம் ரொம்ப அடிப்பட்டுச்சு. ஸோ இதுவும் அது ஒரு மைனஸாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. எங்கே விழுந்துருவோமோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் செம்மையாக இருந்துச்சுங்க அது ரைடு. என்னோடய எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அப்படியே அந்த டெம்பிள் ரன், நம்ம விளையாடுவோம்ல டெம்பிள் ரன், அதில் உள்ள அந்த வாட்டர் ரைடு மாதிரியே தான் இருந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் குயின்ஸ்லாண்ட் போனீங்க அப்படின்னா இந்த வாட்டர் ரைடு மட்டும் கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க. ஏன்னா இதுக்கே லைனில் அவ்வளோ பேர் நின்று வெயிட் பண்ணி போனாங்க இந்த ரைடு. ஸோ நீங்களும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு ரைடில் வரதுக்கு பயப்படுவாங்க. என்னோடய அம்மா, என்னோடய சித்தியாக இருக்கட்டும், யாருமே இந்த ராட்டினமோ இல்லை இந்த ரைடோ வரதுக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா பயப்படுறாங்க அப்படிங்கிறத விட அவங்க அதை விரும்ப மாட்டாங்க. அதுதான் ஏன்னே தெரில. உங்கள் அம்மாவும் அப்படி தான் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. ஏன்னா எங்கள் அம்மா இந்த மாதிரி இதுக்கு வரவே மாட்டாங்க. கீழே உட்காந்து எங்கள் பேக்கெலாம் வச்சுட்டு கீழே உட்காந்துருவாங்க, ஆனால் வரவே மாட்டாங்க. இந்த ரைடெலாம் அவங்க என்ஜாய் பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுவோம், ஆனால் அவங்க வரவே மாட்டாங்க. ஸோ இது வந்து திரும்பவும் நம்மளை மேலே கொண்டு போகிறதுக்காக இந்த மிஷின் வச்சுருந்தாங்க. அதாவது நம்ம அந்த அப்படியே மேலே கொண்டு போகிறது ஏணிப்படி மாதிரி, அது சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்மளை வாட்டர் ஃப்ளோலேருந்து கீழே வந்து திரும்ப இந்த மிஷின் மூலமாக மேலே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஏதோ சாரல் வந்துச்சு. என்னடா மழை நின்றுச்சேன்னு பார்த்தா அருவி, ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸு, செயற்கையான அருவி. எனக்கு அப்படியே பார்க்கும்போதே செம்மையாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபால்ஸ்க்கு பேர் பாருங்கள், நயாகரா ஃபால்ஸுன்னு போட்டிருக்காங்க. அது அப்போ தான் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க. இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் தான் தெரியும், ஆனால் அது ஃபுல்லாகவே வரும். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க. நம்ம இயற்கையான அருவி பக்கத்தில் போய் நிற்கும் போது நம்மளுக்கு எப்படி சாரல் விழுமோ
அதே மாதிரி தான் சாரல் விழுந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நமக்கு அது அருவி பக்கத்தில் போனோடனே அந்த ஒரு குளிர்ச்சியான ஒரு சாரல் இருக்கும்ல, அதே சாரல் அதே இதுதான் இங்கே அப்படியே இருந்துச்சு. ஸோ நாங்கள் நல்லா அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப இந்த வேவ் பூல் இருந்துச்சு. வேவ் பூல் வந்து ரொம்ப பயமாக அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால் ரைடு ஃபுல்லாகவே முடிஞ்சுது. நல்லா போயிட்டு இந்த மேலேருந்து சறுக்கிறதுல நல்லா அடி போட்டுட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு ரூம், அந்த ஃபன் கேமில் அந்த மாதிரி தான் போனோம். இந்த ரைடு வந்துட்டு நம்ம இந்த பேய் கோகன்னு சொல்லுவோம்ல, இந்த ஒண்டர்லா பிளாக் தண்டர்லாம் இருக்குல்ல பேய் கோகை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பயமாக இல்லை. அங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும், முன்னாடி வந்து இது மாதிரி இருக்கும். இதுவும் இருந்துச்சு, ஆனால் எல்லாமே பொம்மையாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டே பார்க்கும்போது பொம்மைன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு பயமே வரலை. ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனாலும் நல்லா இருந்துச்சு. சின்ன பையங்களாம் ரொம்ப பயந்துட்டாங்க. நம்மளுக்கு அது நார்மலாக பொம்மைன்னு தெரிஞ்சதுனால நம்மளுக்கு அது பயமே இல்லை. உண்மையிலே இது நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு இதுலேருந்து முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து எங்கே போனோம் அப்படின்னா மிரர் ரூம் போனோம். கண்ணாடியாக இருக்கும்ல, வழி கண்டுபிடிச்சி வருவாங்கள்ல, அதுக்கு போனோம். அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நார்மலாக நம்ம இந்த கதவுலலாம் இப்போ ஒரு கண்ணாடி போடுறாங்களா, அந்த கண்ணாடி மாதிரி ரொம்ப லேசான மாதிரி தான் இருந்துச்சு. நான் முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி இல்லை. நான் ஆல்ரெடி இந்த ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன், இந்த முகம் பார்க்குற கண்ணாடியை தான் வச்சுருப்பாங்க. அதில் தான் வழி தெரியாமல் போய் தட்டிட்டு முட்டிட்டு நிற்பாங்க. அது வச்சதுனா நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்களா ரொம்ப என்ன சொல்கிறது, நல்லா தெரியுது, வழியெலாம் நல்லா தெரியுது. மேலேயும் ஓப்பனாக தான் இருக்குது. மேலேயும் போட்டதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் போய் முட்டோம். மேலே ஓப்பனாக இருக்கிறனால ஈஸியாக வழியை கண்டுபிடிச்சி நாங்கள் அதை பார்த்தே வந்துவிட்டோம். என்ன சொல்கிறது, ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி இப்படி சும்மா பார்த்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்பும்போது டைம் வந்து என்னமோ சீக்கிரமாக தான் இருந்துச்சு. ஆனால் கிளைமேட் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு. நல்ல மழை. ஐ திங்க் இது தீபாவளிக்கு மறுநாள். ரொம்ப ரொம்ப நல்ல மழை. நிறைய ரைடு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃபுல்லாக ரைடு எல்லா ரைடுக்குமே போகவே இல்லை. நாங்கள் வாட்டர் ஃபாலுக்கு இல்லாமல் வெறும் 9 ரைடு என்னமோ தான் ஆடணும். கிட்டத்தட்ட நாங்கள் 36 ரைடு இருந்து தான் எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதில் நாங்கள் என்னமோ 9ஓ 10ஓ தான் ஆடணும். ஃபுல் டே வேஸ்ட். ஏன்னா கொடுத்த அமௌண்ட்டுக்கு அங்கே நாங்கள் ஆடவே இல்லை. என்ன சொல்கிறது, மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. நீங்களும் மழை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போகாதீங்க. அவங்க எந்த மிஷினையுமே ஆன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அங்கேயே ஒரு தாபா இருந்ததுனால அங்கேயே நைட்டு சாப்பாடெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உண்மையிலே இன்றைக்கி ஒன் டே சூப்பராக இருந்துச்சு. அந்த கார் ரைடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது பெரிய டிசப்பாயின்மெண்ட். செம்ம தண்ணி. நாங்கள் அப்போ தான் யோசித்தோம், அவ்வளோ மழை பெய்யலைன்னு பார்த்தா கழிவுநீர் தண்ணியில் ஃபுல்லாக அந்த பைப் உடஞ்சி ஃபுல்லாக கழிவுநீரும் வெளியே வந்துருச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப்